மேகதாது அணையை நாங்கள் கட்டியே தீர்வோம், மேகதாது அணை கட்டுவதற்கு நாங்கள் அடிக்கல் நாட்டுவோம், இதை தடுப்பதற்கு, இதை கூடாது என்று சொல்வதற்கு தமிழ்நாட்டுக்கு உரிமையே கிடையாது அப்படின்னு பேசினது டி.கே. சிவகுமார். துணை முதலமைச்சராக, கர்நாடக துணை முதலமைச்சராக இருந்தவர் இப்பொழுது முதலமைச்சராகவே வரப்போறார். அதாவது தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு விஷயம், ஒரு கெடுதலை செய்வேன் அப்படின்னு உறுதியா சொன்னவரை முதலமைச்சராகவே அங்க ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. யார்? காங்கிரஸ். அப்ப அது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய விஷயம். இதையும் விஜய் கண்டிக்கல. இது திமுக மேல இந்த விமர்சனம் வந்திருக்குது. எதுக்கு நீங்க ஒன்றிய அரசு கிட்ட போய் கோரிக்கை வைக்கிறீங்க? உங்க கூட்டணியில தானே காங்கிரஸ் இருக்கு, காங்கிரஸ் கிட்ட பேசுங்கன்னு அப்போ வந்தது. இப்போ விஜய் இருக்காரு. இல்ல அதுதாங்க, இப்போ உங்க கூட்டணியில இருக்கிறாங்க. நீங்க அவ்வளோ ராகுல் காந்தியை கொண்டு வந்து வச்சுட்டு தான் நீங்க பதவி பிரமாணமே பண்ணீங்க. யாரு கட்டுவோம் அப்படின்னு தீவிரமா இருக்காங்களோ அவரே முதலமைச்சராகவே ஆக்குறாங்க. அந்த டி.கே. சிவகுமார் என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தப்போ விஜயை பத்தி, விஜய் ஒரு இம்மெச்சூர் பொலிட்டிஷியன், அவருக்கு மெச்சூரிட்டி பத்தாது அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு அங்க கர்நாடகாவில் முதலமைச்சராக போறார். நான் கட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒத்த காலில் நின்றுட்டு இருக்கார். அதை கண்டிச்சு பேச சொன்னா அது தமிழ்நாடு அரசின் சார்பில் டி.கே. சிவகுமாரோட ஸ்டேட்மெண்ட்டை கண்டிக்கல. காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மோடி தடுத்து நிறுத்தணுமா, மோடி இந்த இதுக்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாகூர் ஒன்றிய அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார். ஏன்னா அவரு தான் காங்கிரஸே பெரிய தலைவர் மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அவரு தான் ரொம்ப ஃபிட்டான ஆட்கள் அவங்களாம். ஆமா, அவ்வளவு பெரிய செல்வாக்குள்ள ஆள் மாணிக்கம் தாகூர். அவ்வளவு தூரம் ஏன் ஒன்றிய அரசிட்ட போயிட்டு காங்கிரஸ் கொடுக்குற மனுவை மோடி நிராகரிக்கணும் அப்படின்னு கேட்கறதை விட இவரே டி.கே. சிவகுமார்கிட்ட பேசி இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, இல்லை ராகுல் காந்திகிட்ட சொல்லிட்டு இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டோட உரிமையில தலையிடுற விஷயம், தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, வேணாங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளா இங்கேயே முடிக்கலாமே. அதெல்லாம் அவங்க முடிக்கல. இப்படி முரண்பாடான விஷயங்கள்.